அனைவருக்கும் வணக்கம். உணவில்லாமல் வாழும் கலை விண்வெளி வாழ்க்கை முறை வெங்கடேசன் எழுதிய இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு அவர் செய்த ஆராய்ச்சிகளை தொடர்ந்து நான் செய்து வருகிறேன். உணவில்லாமல் வாழும் கலை வெங்கடேச முறையில் இந்த விண்வெளி வாழ்க்கையில் நமக்கு தேவையான கருவிகளை எப்படி நாம் கட்டமைப்பது என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் இந்த நூலில் இருக்கிறது. இது வெறுமனே உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்தல். இது மேலை நாட்டுக்கு புதுமையானது, நமக்கு பழமையானது. புல்லாகி பூடாகி பல்வுருவமாகி மனிதராய் தேவராய் கடங்கலாம் என்று திருவாசகத்தில் மணிவாசகம் அது சொல்லுகிறது. ஆகையினால் நாம் அடிப்படையில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் ஒற்றை செல் உயிரினமான ஓரறிவு, தொடு உணர்ச்சி மட்டுமே இருந்தது. ஈரறிவு அது நடக்கின்ற அறிவை பெற்றது. மூன்றறிவு அது முகர்ந்து பார்க்கிற தன்மையை பெற்றது. நாலாவது அறிவு அது அடிப்படையில் நாம் பரிணாம அறிவியலை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பரிணாம சித்தாந்தம் அது சார்லஸ் டார்வின் சித்தாந்தத்தோடு அது எந்த விதமாக தொடர்புடையது என்று நாம் பார்க்க வேண்டும். டார்வின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடைகிறது என்ற எதிர்பார்ப்போம். அது எப்படி பரிணாம வளர்ச்சியில் அது முன்னேறும். அதுதான் நம்ம உணவு இல்லாமல் வாழும் கலைன்னு அடிப்படை தத்துவம். நான் 3ஆம் பாடத்தில் ஒரு 13வது பகுதியை நடத்தியிருக்கிறேன். இந்த பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த ஜீரண நேரை நிறுத்தி பழகுகின்ற பழைய முறை. இது ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக பரிணாம அறிவியல் சார்லஸ் டார்வினுடைய அந்த பரிணாம வளர்ச்சி எந்த வகையில் வளர்ச்சி அடையும், அதுதான் அப்படி வளர்ச்சி அடைந்தது தான் சித்தர்கள் வந்தார். சித்தர்கள் யூகங்கள் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொந்தம். திருமூலர் வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாடு பூராமே இந்த இந்தியா பூராமே தமிழ் மொழி பேசப்பட்டதை தமிழி என்று சொல்வார்கள். அப்போ ஐம்பெரி நிலமாக பிரிக்கப்பட்டிருந்தது. தொண்டை நாடு அப்படின்னு பிரிக்கப்பட்டிருப்பாங்க. தொண்டை நாடு, சேர நாடு, இங்கே சோழ நாடு, அப்புறம் கொங்கு நாடு, அப்புறம் தொண்டை நாடு, இப்படி என்று புல பகுப்பாக பிரிக்கப்பட்டிருந்தது. அப்போ திருமூலர் காலத்தில் இப்படித்தான் இருந்தது, வேற ஒன்றுமே இல்லை. அப்போ தமிழ்நாடு பூரா, இந்த இந்தியா பூராமே, இந்தியா என்பது நமக்கு அயல் நாட்டவர் கொடுத்தது, குறிப்பாக வெள்ளைக்காரர்கள் கொடுத்தது. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நாம் தப்பித்து போகின்ற சூழலில் சிக்கல் வருகின்ற பொழுது பரிணாம வளர்ச்சியை பயன்படுத்தி இயற்கை ஆற்றலை அறுவடை செய்து வாழ்கின்ற பயிற்சி முறை. அதற்கு நமக்கு 2 வகையான இயற்கை ஆற்றல் இருக்குது. உருவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியது, அருவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியது. ரெண்டையும் நாம் உருவாக்கி கட்டுப்படுத்த முடியும். எல்லாரும் ஆற்றல் தான். நீங்கள் பெட்ரோலியம் என்று சொன்னாலும் இயற்கை ஆற்றல் தான். அது அது ஒரு ஆற்றல் தான். அதே போல் கதிர்வீச்சு என்று சொன்னாலும் ஆற்றல் தான். இன்னும் கவலைப்பட தேவையில்லை. அதையும் ஒரு கருவியின் வெறுமனே ஒரு கருவி இல்லாமல் எந்த இயற்கை ஆற்றலையும் உள்ளே திணிக்க முடியாது. ஒரு சாதாரண எண்ணெய் விளக்கு எறிவதற்கு பயன்படுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் பயன்படுத்தி வருகிறார். அதற்கும் கருவி வேண்டும். தமிழ்நாட்டில் அந்த கருவி செய்தார்கள். ஒரு குத்து விளக்கு இருந்தால் அது மேலே எரியும், கீழே எண்ணெய் இருக்கும், கீழே ஒரு பஞ்சுத்திரி வச்சுருப்பாங்க. பஞ்சுத்திரியின் வழியாக அது உறிஞ்சப்பட்டு மேலே செல்லும். பஞ்சுத்திரி, இந்த பஞ்சு கீழே இருக்கிற ஈர்ப்பு விசைக்கு எதிராக தன்னுடைய சொந்த நுண்துளை கவர்ச்சியின் மூலமாக, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கேபிலரி ரியாக்ஷன் என்று சொல்லுவாங்க இல்லையா. கேபிலரின்னா வேறு ஒன்றும் இல்லை, நுண்துளை. இது மரங்கள் செய்கிறது. 200 அடி 300 அடி 100 அடி இருக்கிற மரங்கள் உச்சியில் தென்னை மரத்தை எடுத்துக்கொள்ளலாம், பனை மரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் 100 அடி இருக்கும். கீழே இருந்த தண்ணி மேலே எங்கே போச்சுன்னா அதுக்கு ஒரு தன் துகி கவர்ச்சிம்பாங்க, அல்லது நுண்துளை கவர்ச்சி. அந்த கவர்ச்சியின் இழுவிசையாக தண்ணீர் மேலே போயிடும். அப்போ ஈர்ப்பு விசை அங்கே செயல்படாது. அந்த ஒரு சிறிய துளையின் வழியாக ஈர்ப்பு விசை செயல்படாது என்பதுதான் அடிப்படை. ஆனால் ஈர்ப்பு விசை எங்கே செயல்படும்? பருப்பொருள் மட்டும்தான் செயல்படுமே தவிர நுண்பொருளில் செயல்பட முடியாதுங்கிறது இதுவே உதாரணம். ஆகையினால தான்
நாம் சாதாரண கண்ணுக்கு தெரிகிற எரிபொருள் நிலக்கரி. நிலக்கரியினுடைய இன்னொரு பிரிவு தான் பெட்ரோல். இதுதான் நிலக்கரி, பெட்ரோல். இன்னொரு பிரிவான இயற்கை எரிவாயு. இயற்கை எரிவாயு நமக்கு தெரிஞ்சு போச்சு. திடப்பொருளும் தெரிஞ்சு போச்சு, திரவ பொருளும் தெரிஞ்சு போச்சு. இது பார்க்க அணுப்பொருள் ஒன்று இல்லையா, ஆற்றல் அப்படித்தான் இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள தெரியாத காரணத்தினால்தான் நாம் முட்டாளாக இருக்கிறோம். குறிப்பாக மேற்கு நாட்டவர்களுடைய அறிவு அவ்வளவுதான். அவங்க எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முழுக்க முழுக்க தவறானது. அவர்களினால் இயற்கை ஆற்றலை அறுவடை செய்யவே முடியாது. ஆற்றல் என்பது வேறு, இந்த டீசல், பெட்ரோல், அப்புறம் இயற்கை எரிவாயு என்பது வேறு. அதெல்லாம் தீர்ந்து போகக்கூடியது. ஆற்றல் என்பது தீராதது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றல் என்பது வேறு, எரிபொருள் என்பது வேறு. அதுக்கே விளக்கம் நமக்கு தெரியல. ஆக இயற்கை ஆற்றலில் பார்த்தீங்கன்னா சிதைவுன்னு ஒன்று இருக்குது. சிதைவு ஆற்றல்னு சொல்லுவாங்க. அந்த சிதைவு ஆற்றலை நாம் ஒரு கருவியின் மூலமாக எப்படி ஒருங்கிணைப்பது? ஊடகம் இல்லாமல் எதுவும் வராது. மீடியா வேணும். இயற்கை என்பது வேறு. இயற்கை என்பது எதுவுமே இல்லாமல் அது பாட்டு போயிட்டே இருக்கும். யார் வெளிச்சத்தை துரத்தி விடுவது? வெளிச்சம் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு நிகராக அதை வெளிச்சம் பயணிக்கிறது என்று சொல்கிறார்கள் இல்லையா? வெளிச்சம் பயணிக்கிறது. யார் அந்த வேகத்தை விரட்டி விடுவது? இதெல்லாம் பதிலே இல்லை. இதுதான் கருவளர் வானத்து இசையுடன் தோன்றி என்று பரிபாடல் சொல்கிறது. அவர் ஒரு பக்தி மாதிரி, ஒரு மதம் மாதிரி தெரிந்தாலும் கூட இந்த அறிவியல் இருக்கிறது. தொல்முறை இயற்கைன்னு பதிவு செய்து ஆச்சரியமா இருக்கு. தொல்முறை இயற்கை என்று பதிவு செய்கிறது. தொல்முறை இயற்கையின் மதியோ மரபிற்று ஆக பசும்பொன் உலகமும் மண்ணும் பால்பட, பசும்பொன் உலகமும் மண்ணும் பால்பட, விசிம்பில் ஊழி ஊழ் செல்ல, கருவளர் வானத்து இசையின் தோன்றி உரு அறிவார ஒன்றன் ஊழியும், உந்துவடி கிளர்ந்த ஊழியும், செந்தி சுடரு ஊழியும், பணியோடு தன் பெயல் தலையிய ஊழியும், அவியிற்று உம்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு, மீண்டும் பீடு உயர்பு அண்டி அவர்க்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும், நெய்தலும் ஆம்பலும் குவளையும் சங்கமும், மையில் கமலம்னா கருப்பு நிறம் இருக்கிற ஒரு கமலம்னா தாமரைன்னு வச்சுக்கலாமா, இல்லை பூன்னு வச்சுக்கலாமா? வெள்ளமும் நுதலிய செய்குறி ஈட்டமும் கழுப்பிய வழிமுறை. இதுதான் ஊழுகளின் தோற்றம். கடவுள் வாழ்த்தில் அந்த ஆசிரியர் பாடுகிறார். கடவுள் வாழ்த்து கீரந்தையர் பாட்டு இல்லையா? பரிபாடல்ல இதுதான் இந்த பரிபாடல் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் அந்த அதாவது அப்போ அந்த அணுவாற்றல்ங்கிறது இல்லாத நிலையில் ஒரு புள்ளிக்கு நட பால் புள்ளி வட்டம் நேர்கோடு. இதுதான் இயற்கையினுடைய அடிப்படை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெறுமனே உருப்பொருளை வைத்துக்கொண்டு, ஈர்ப்பு விசைங்கிற ஒரு பொருளை வைத்துக்கொண்டு உலகத்தை அளவிடுகிறார்கள். அது அறியாமைதான் காரணம். அதுக்கப்புறம் வட்ட இயக்கம்னு ஒன்று இருக்குது வர வேண்டும். அதுக்கப்புறம் புள்ளியில் இயக்கம் ஒன்று இருக்குது வர வேண்டும். அதுக்கப்புறம் பால் இயக்கம், அது வெறுமை. இதுதான் அந்த வெறுமையில் எதுவுமே இல்லை. எலக்ட்ரான் இல்லை, நியூட்ரான் இல்லை, புரோட்டான் இல்லை. சரியா? ஆக இந்த உணவில்லாமல் வாழும் அடிப்படையை மனிதன் தன் உணவில்லாமல் உணவு தேவைன்னு அர்த்தம் இல்லை. உணவு சுவை, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஆற்றல் என்பது வேறு, உணவு சுவை என்பது வேறு. இது புரியாமல் கூகுள் நோட் புக்கு அந்த எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு புரிகிறதே இல்லை. அது ஒரு செயற்கை நுண்ணறிவு, மானங்கிட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு. அதுக்கு 100 முறை சொன்னாலும் அந்த ரோசமானம் கிடையாது. கூகுள் ஜெமினியும் அது தொடர்ந்து நான் அந்த கருத்தை எழுதிட்டு இருக்கிறனால ஏதோ அது சப்பக்கட்டு கட்டுது. ஏன்னா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். சரி, அதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. என்ன, நாம் கொடுப்பதை அரைகுறையாக எழுதி அது கொடுக்குது. அப்புறம் அதை நம்ம காணொலியில் போடுவதற்கு வசதியாக இருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி அறிவும் கிடையாது. அது ஒரு குமாஸ்தா மாதிரி, அறிவே இல்லை, ஒரு டைப்பிஸ்ட், அவ்வளோதான். சரி, இப்போ அந்த கருவளர் வானத்து இசையுடன் தோன்றி என்று சொல்கிறோம் இல்லையா? இப்போ அதுக்கான அடிப்படை என்ன? இப்போ ஆற்றலை அறுவடை செய்ய முடியும், அதுதான் விஷயம். ஆற்றலை நீங்கள் டீசல் வழியாக அறுவடை செய்கிறீங்களா,
பெட்ரோல் வழியாக அறுவடை செய்கிறாங்களா இல்லை விறகின் வழியாக அறுவடை செய்கிறீர்களா? நாம் என்ன பண்ணுறோம், கதிர்வீச்சின் மூலமாக அறுவடை செய்கிறோம். இப்போ ஒரு விறகு எடுத்தால் கூட உள்ளே வந்து தன்னுடைய ஆற்றலை வைத்திருக்கிறது. கடுமையான வெப்பத்துக்கு உட்பட்டு அதுக்கு ஒரு கருவி ஊடகத்தின் வழியாக அது வெளிப்படுத்துகிறது. அதே தான் நான் இப்படி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, செத்துப்போன டீரோசெல் அது ஒரு ஊடகமாக பயன்படுத்திக்கிறேன். பாருங்கள், இது செத்து போய் இன்னையோட 48 நாள் ஆச்சு. இது வந்து செத்து போய் இதில் ஒரு சோடி சைனா தயாரிப்பான சைனா தயாரிப்பு டீரோசெல் பேட்டரி கம்பெனி, டீரோசெல் கம்பெனியின் ஜெல் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு AA பேட்டரி கையில் வச்சுருக்கிறேன். இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, கடிகாரத்திலிருந்து கழட்டப்பட்ட 2 செல்கள், ஒரு சோடின்னு வச்சுட்டு, ஒரு சோடினா 2 இணைச்சிட்டா அது 3 வோல்ட்டு கொடுத்தது. உள்ளே அளந்து பார்க்குறப்ப 150 மில்லியாம்ப் இருந்தது. அதாவது எதற்குமே ஆகாது, குப்பைக்கு மட்டும்தான் போடணும். சரியா? அதை வைத்து கொண்டு தான் நான் கதிர்வீச்சு முறையை ஆராய்ச்சி செய்கிட்டு பார்க்கணும். இயற்கையான கதிர்வீச்சு எதில் இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது அதில் பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய இந்த கார்பன் என்று சொல்லக்கூடிய கிராஃபைட் என்று சொல்லக்கூடிய கிராஃபைட் இந்தியாவில் லட்சக்கணக்கான டன் வெட்டி எடுக்கிறாங்க. உலகம் பூரா கிராஃபைட் வெட்டி எடுக்கிறாங்க, இலங்கையில் வெட்டி எடுக்கிறாங்க. சரிங்களா? அந்த கிராஃபைட் இயற்கையாகவே அது வந்து கிராஃபைட்டாக தோன்றியிருக்கணும், கரிமமாக தோன்றியிருக்கணும். பிறகு அழுத்தத்தின் காரணமாக அது வந்து அதனுடைய கிளை உறுப்புகளான பண்புகளான அந்த கதிர்வீச்சு உள்ள பண்பாக இன்னொரு பரிணமிக்கிறது. அப்போ பரிணமித்திருக்கிறது, எவல்யூஷன் ப்ராசஸ். ஒரு துகள் வந்து பரிணமிக்கின்ற பொழுது தன் பண்பை இழந்து வேறு பண்பாக மாறுகிறது. C12 கார்பன் 12 சிதையாது, கார்பன் 13 சிதையாது, ஆனால் கார்பன் 14 சிதைந்து கொண்டிருக்கும். அதான் அதோட பண்பு. அப்போ ஏன் அது மாறிச்சு? ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு அழுத்தம் ஆகின்ற பொழுது அது மாறிடுது. அப்படி பார்த்தா ஹைட்ரஜன் சொல்லக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிதையக்கூடிய பண்பு 2 இருக்குது. அது வந்து டூட்ரியம் ட்ரைட்ரியம் பாங்க. அப்போ அதையும் நம்ம அறுவடை செய்யலாம். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த தண்ணீர் இருக்கிற டூட்ரியம் ட்ரைட்ரியம் அறுவடை செய்கிற மாதிரி நான் வந்து கண்ணம்மா கரைசல் உற்பத்தி பண்ணியிருக்கேன். நாம் எதிர்காலத்தில் யாரையும் நம்ப முடியாது, நமக்கானதை நம்மளே அறுவடை செய்து கொள்ள வேண்டும். அதுக்காக பல்வேறு கண்டுபிடிச்சிருக்கேன். அது வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி தன்னுடைய ஆராய்ச்சி நூலில் இதன் மூலமாக தன் நோயை குணமாக்கி உலகத்திலேயே அகத்தூய்மை செய்து தன்னுடைய குடிய நோய்களை குணமாக்கிய ஒரே மனிதர் இந்த வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய BE சிவில் இன்ஜினியர். 1960 கிண்டி பொறியியல் கல்லூரியில் PE கட்டட பொறியியல் சிவில் இன்ஜினியர் முடித்தவர். அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர் மன்னார்குடி. அவர் பிறந்த பொழுது தஞ்சாவூர் மன்னார்குடி. இப்பொழுது அது வந்து வேறொரு மாவட்டத்தில் இருக்கிறது. மொத்தத்தில் தஞ்சாவூர் சேர்ந்த மன்னார்குடி. சரிங்களா? இருந்தார். சரி, அவர் எழுதிய நூல் தான் இது. இது வந்து இந்த புத்தகத்தை அச்சிட்டு வெளிவர உதவியவர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபரும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொழில் அதிபருமான ABT மகாலிங்கம். சக்தி சர்க்கரை ஆலையினுடைய தொழிலதிபர் மகாலிங்கம், ABT மகாலிங்கம், ARC மகாலிங்கம், நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரி என்று ஏராளமான சிவா டிஸ்டலரிஸ் என்றக்கூடிய சாராய வடிநீர் தொழிற்சாலை என்று எத்தனையோ இருக்கிறது. நல்லதுக்கு அவர் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த நூலை அச்செடுத்து தன்னுடைய எச்சகத்தில் அச்செடுத்து அடக்க விலைக்கு கொடுத்து உதவி செய்தார். அதைத்தான் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி மக்களுக்கு அறிமுகப்படுத்த, நானும் இதை வந்து 25 ஆண்டுகளை அறிமுகப்படுத்தி வந்திருக்கிறேன். அந்த வகையில் நாம் இன்று வந்து அந்த உணவில்லாமல் வாழும் கலைஞர் இவர் ஒன்றுமில்லை, அகத்தூய்மை செய்வது எப்படி. அகத்தூய்மை செய்வது இந்த 3ஆம் பாடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உணவில்லாமல் வாழும் கலையும் அகத்தூய்மையும். சரி, அது இருக்கட்டும். இப்போ ஆற்றிலே அறுவடை செய்கிற மாதிரி நான் புதுசாக ஒன்று வகைப்படுத்தியிருக்கிறேன். இது என்னுடைய பொண்ணு இங்கிலாந்தில் ஹெட்ஃபோர்ட் செயரில் MSc அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க. அவங்களும் இதை ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்துறாங்க. ஏன்னா ஒரு பல்கலைக்கழக மாணவி ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது தான் வெளியே வரும். சரிங்களா? நான் தொடர்ந்து யூடியூப்பில் பேசிட்டு வரேன். இது வந்து அற்புதமான கண்டுபிடிப்பு. இது முழுக்க கிராஃபைட் குச்சியை பயன்படுத்தியிருக்காங்க, கிராஃபைட் ராடு. அதே நேரத்தில் இது என்னுடைய பேட்டரி கிடையாது. இது முழுக்க இது சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட டீரோசெல் கம்பெனியின் ஜெல் டெக்னாலஜி அடிப்படையாக கொண்டது. ஜெல் டெக்னாலஜி என்னன்னு வேறு ஒன்றும் கிடையாது. பாசிட்டிவ்க்கு வந்து என்ன பாசிட்டிவ் அது சைடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் துத்தநாக பொடிகள், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு துத்தநாகம் கலந்த அதை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஜிங்க் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பசை. இந்த பசை இருக்கிறது. இதில் என்னென்ன முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, பொட்டாசியம் என்பது கதிர்வீச்சு உடையதுன்னு எனக்கு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொட்டாசியத்துக்கு வந்து K39 ஒன்று இருக்குது, K40 இருக்குது இல்லையா?
KOHனாவே பொட்டாசியம் ஹைட்ராக்சின் பேர். இந்த பொட்டாசியத்துக்கு கூட இருக்குது, பொட்டாசியம் ஒரு உப்பு தான். அப்போ அல்கனைனில் கூட என்ன இருக்குது, உப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த கிராஃபைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆச்சரியமானது, இது ஒரு உலோகமே கிடையாது, உப்பும் கிடையாது. உலோகமாக இருந்தால் அது வளைக்கலாம், உப்புனா கரைஞ்சி போகுது. அப்படியே இல்லை, இது வைரம் மாதிரி விளைஞ்சி போச்சு. இயற்கை என்ன பண்ணுதுன்னா இதுக்குள்ளே ஒரு ரகசியத்தை வச்சுருக்குது, அதுதான் கார்பன் 14. இது யாருமே இது எப்படி கூட்டு வருது யாருக்குமே தெரியாது இல்லையா? நான் தொடர்ந்து ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம், அதாவது ஒரு ஜனவரி மாதம் தொடங்கி நான் பல்வேறு வகையான அந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய கம்பிகள் இருக்கு இல்லையா? என்ன கம்பி? செம்பு கம்பி, அலுமினி கம்பி, ஈய கம்பி, இரும்பு கம்பி, அப்புறம் துத்தநாக கம்பி, இவ்வளோ தான் நம்ம பார்க்குறது. இதுக்கு மேலே கம்பிகள் இல்லை. துத்தநாக கம்பி நமக்கு தெரியும், அலுமினி கம்பி தெரியும், செம்பு கம்பி தெரியும், ஈய கம்பி தெரியும், அப்புறம் இரும்பு கம்பி தெரியும், அப்புறம் வெள்ளி. இதுதான் அந்த வெள்ளி கடுமையான வேலை. இருந்தாலும் அந்த ஆராய்ச்சி எழுதி பார்த்தேன். கடைசியாக நான் ஆராய்ச்சி எழுதி பார்க்கின்ற பொழுது இந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நான் கடைசியில் இதெல்லாம் இல்லாமல், இந்த உலோக கலைகள் இல்லாமல் கிராஃபைட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கரிம பொருள் என்ன செய்யுதுன்னு பார்க்கும்போது தான் இது வித்தியாசமாக நடந்து கொள்கிறதுன்னு கண்டுபிடிச்சேன். அப்பொழுது தான் நான் சரி இதை துத்தநாகத்தோடு தொடர்புடையது எதுன்னு பார்த்தா, அந்த துத்தநாகம் வெளியே துத்தநாகம் நெகட்டிவ் துத்தநாகம் இருக்க வேண்டும், பாசிட்டிவ் கிராஃபைட்டாக இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது தான் அந்த முதல்ல ட்ரைசெல் பேட்டரி 100 ஆண்டுகள் புழக்கத்தில் இருக்க ட்ரைசெல் பேட்டரியான நெகட்டிவ் சைடு துத்தநாகமும் நெகட்டிவ் வீசிய ஜிங்கு, பாசிட்டிவ் வீசிய கிராஃபைட், இது ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அது வித்தியாசமாக நடந்து கொண்டது. அப்புறம் தான் நான் இறந்து விட்ட செல்லை எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கிட்ட இருந்த ஒரு 4-5 பழைய செல்லை எடுத்து பழைய தொழில்நுட்பம் அந்த ட்ரைசெல் ஜிங்க் கிராஃபைட் அப்படிங்கிறத அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது செத்து போன செல்லிருந்து எப்படி ஆற்றலை வெளியெடுப்பது. ஏன்னா அளந்து பார்த்தாங்க 1.5 வோல்ட் இருக்குது, 1.4 வோல்ட் இருக்குது. ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 200 மில்லி ஆம்ப் மட்டும்தான் இருக்குது, அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இதுக்குன்னு ஆற்றல் இருக்குது, வோல்ட் நிறையா இருக்கு, ஆம்பியர் தான் எனக்கு குறைவாக இருக்குது. இந்த வோல்ட்லேயும் இந்த ஆம்பியர் ஏதாவது எடுக்க முடியுமான்னு அப்படின்னு தான் நான் இந்த கிராஃபைட் வச்சு சோதித்து பார்த்தேன். ஒரு எல்இடி எரியணும்னா வெள்ளை எல்இடி எரியணும்னா 3 வோல்ட்டு தேவை. நான் என்ன பண்ணி சரி இணைச்சி பார்க்கலான்னு சொல்லி இணைச்சிட்டு பாசிட்டிவுக்கு கிராஃபைட் ராடு, நெகட்டிவ்க்கு கிராஃபைட் ராடு, இந்த மாதிரி வச்சு இணைச்சி பார்க்கும் பொழுது வெள்ளை விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தான் ஆச்சரியமாக இருந்தது, செத்து போனது எப்படி எரியும் கேட்டிங்கன்னா அந்த கதிர்வீச்சின் மூலமாக எரிகிறது. அதே நேரத்தில் உள்ளே இருக்கிற அந்த 3 வோல்ட்டு இருக்கிற அந்த வேதிப்பொருளை சிதைக்க ஆரம்பிக்குது, ஆம்பியரையும் சிதைக்குது. ஆனால் தங்கிட்டிருந்து வெளியிருந்து உறிஞ்சி அதிகமாக தள்ளுது. அதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியல, அது போக போகத்தான் புரிந்து கொண்டேன். சரி எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும்னு பார்த்தா எனக்கு என்னால் நம்ப முடியாத அளவுக்கு 2 எல்இடி வெள்ளை ஒயிட் எல்இடி 3mm திக்னஸ் உள்ள ஒயிட் எல்இடி கிட்டத்தட்ட 30 நாட்கள் எரிந்தது. எப்படின்னா இந்த 3 வோல்ட்டிலிருந்து 2.6 வோல்ட் வரைக்கும் போராடி எரிஞ்சிட்டு இருந்தது. 2.6 நின்று போச்சு. அப்போ என்ன பண்ணேன், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு 30 ஆம்பியர் கொடுத்துருக்குது. செத்து போன செல்லு 30 ஆம்பியர் கொடுக்கவே முடியாது. கூகுள் முண்டத்துக்கு இது புரியறதில்லை. கூகுள் நோட் புக் முண்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரே அளவும் தெரியாது, அது வாட்டு உடறிட்டே இருக்குது. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வச்சுக்கிட்டு ஏதோ உடனடி தள்ளிட்டு இருக்குது. ஏன்னா நாம் கண்டுபிடிக்கிறத அது புரிந்து கொள்ளவே முடியாது இல்லையா. அதனால் கூகுள் ஜெமினியில் தொடர்ந்து நான் எழுதுறதுனால அது டக்குன்னு பார்த்துட்டு இல்லை கூகுள் நோட் புக் முண்டத்துக்கு தெரியாது அப்படின்னு. சரி நீங்கள் ஒரு செயற்கை கருவி மேலே நீங்கள் கோவிச்சு கொள்ள முடியுமா? இந்த புத்தகத்தில் தவறாக எழுதியிருந்தால் புத்தகத்தை நான் கோவிச்சு கொள்ள முடியுமா? எழுதியவன் தான் தவறுன்னு புரிந்துக்கணும். அந்த மாதிரி நம்ம அதை கோவிச்சு கொள்ள முடியாது. ஒரு மனுஷனாக இருந்து பேசினா பரவாயில்ல, அதுக்கு என்ன தெரியும் சரியா. ஆனால் இந்த கதிர்வீச்சு இப்படி இணைக்கின்ற பொழுது அந்த உள்ளே இருக்கிற கிராஃபைட் பொடியோடு இது தொடர்பு கொள்கிறது. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சைனா தயாரிப்பான ஜெல் தொழில்நுட்பம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது மேலே இரும்பு கவசம், இரும்பு தான் இதுக்கு உடலாக இருக்குது. இதில் அயன் கேசிங், இந்த உடம்பு இரும்பாக இருக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பொடி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பலூன் மாதிரி ஒரு என்ன இருக்குது உங்களுக்கு, அந்த மெம்பரன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு டியூப் இருக்குது, பாலிமர் டியூப் மாதிரி. இல்லை அது ஒரு வகையான பாலிமர் டியூப் இருக்குது. அந்த பாலிமர் டியூப்னு ஒரு குழாய் மாதிரி பலூன் மாதிரி பாலிமர் பலூன் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அந்த பலூனுக்குள்ளே என்ன மாதிரி கேட்டிங்கன்னா
பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கதிர்வீச்சு உடைய பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஏன் கதிர்வீச்சு உடையதுன்னா பொட்டாசியத்துக்கும் கதிர்வீச்சு உண்டுன்னு நான் இன்றைக்கி தான் படித்து பார்த்தேன். இப்போ அதுக்கு வந்து இப்போ தான் பொட்டாசியம் 39, பொட்டாசியம் 40ங்கிறதெல்லாம் இருக்குது. சரி, அப்படின்னா அது கதிர்வீச்சு உடையது. அதுவாக துத்தநாகம் ஜிங்க்கும் இருக்கிறது. அப்போ இந்த பாலிமர் டியூபில் ஜிங்க்கும் இருக்கிறது, துத்தநாகம் இருக்கிறது. ஜிங்க்கும் இருக்கிறது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஏன் திருப்பி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்லணும்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. பொட்டாசியத்துக்கு வந்து என்ன இருக்குது? எந்த விடயத்தில் இருந்தாலும் சரி பொட்டாசியம் வந்துட்டாரு அதுக்கு கதிர்வீச்சு உண்டு. என்னென்னா அது உயிரை பாதிக்காத கதிர்வீச்சு. இன்றைக்கி வாழைப்பழம் எடுத்தால் கூட பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அப்போ அதில் கதிர்வீச்சு உடையதுன்னு அர்த்தம். அந்த கதிர்வீச்சு நன்மை தரும்னு அர்த்தம். தொடர்ந்து நீங்கள் அகுத்தூய்மை செய்வதற்கு வாழைக்காயை பொரியல் பண்ணி சாப்பிட்டோ அல்லது வாழைப்பழத்தை வந்து தொல்லியோடு சாப்பிட்டோ, வாழைப்பழத்தை தொல்லியோடு அறுத்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பசி தாக்கம் அடங்கிட்டே இருக்கும். இடையில் நீர் மருட்டு அருந்திட்டே வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இனிமே கொடுத்து சுத்தப்படுத்திகிட்டே வரணும். இங்கே பழம் சாப்பிட்டா உடனே பழைய கோடைகளும் பழைய நச்சுகளும் சந்திக்கிறதுனால இது இழுத்துட்டு வந்து மலத்துவாரத்தை அடைச்சிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பழத்தை விட்டு சுத்தக்கின்ற பொழுது ஆசிரியருடைய உதவி இல்லாமல் யாரும் செய்யக்கூடாது. புரியுதா? நான் வந்து இந்த ஜீரநீரை நிறுத்திப்படுகிற முறையை வந்து வெங்கடேசன் சொல்கிற முறையில் பண்ணியிருக்கேன். உணவு எனக்கு தேவையில்லை. எனக்கு உணவுங்கிற ஆடம்பர உணவுங்கிறது ஒரு விபச்சாரம் தான். எப்படி நம்ம விபச்சாரமாக உணவு பழக்கத்தை அனுபவிக்கிறோம், எல்லாம் விபச்சாரம் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக நீங்கள் மாம்பழம் சாப்பிட்டாலும் சரி, மாவு சாப்பிட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். இதில் மாம்பழம் அல்லது மாங்காய் வந்து குடலை அடைக்காமல் நைட்ரிக் ஆக்சைடு அதிகப்படுத்தி, இயற்கையான நைட்ரிக் ஆக்சைடு அதிகப்படுத்தி ஆரோக்கியம் தரும். மாவு எந்த ஆரோக்கியம் தராது, மலச்சிக்கலை உண்டாக்கி மரணத்தை தரும். மரணம்னு உடனே தந்துடாது, அதான் பெரிய பெரிய சித்திரவதைகள் உண்டாக்கித்தான் மரணத்தை தரும். சுருக்கமாகணும், கபம் கட்ட வேண்டும், வயிறு இயங்க வேண்டும், கோடை வர வேண்டும், இத்தனை வந்து சுருங்கி சாக வேண்டும் அப்படிங்கிறது அந்த உணவு பழக்கத்தினுடைய தன்மை. சரி, இப்போ நான் இதிலிருந்து வரேன். இந்த கிராஃபைட் என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, தன்னை சிதையாமல் பார்த்து கொள்கிறது. உள்ளே இருக்கிற கதிர்வீச்சு, உள்ளே இருக்கிற அந்த பொருளையும் லேசாக கதிர்வீச்சு மையமாக மாற்றி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நான் இந்த கிராஃபைட் அழுத்தம் கொடுப்பதனால் உள்ளே இருக்கிற கிராஃபைட் பொடியும் உள்ளே இருக்கிற அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் இருக்குது. நல்லா சொல்லுங்கள், பொட்டாசியம் இருக்கிறது, ஜிங்க் இருக்குது. பொட்டாசியம், ஜிங்க், கிராஃபைட் பவுடர், இது பேசிக். வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த டீரோசெல் என்ன இருக்கும்? டீரோசெல் சைனா தயாரிப்பில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளியே வந்து கேசிங், அது நெகட்டிவ் வந்து இரும்பு. பாருங்கள், இரும்பு, கடுமையான இரும்பு, தொடவே முடியாது, அவ்வளோ கல் மாதிரி இருக்குது. சுத்தியில் அடித்து உடைச்சாலும் 10 அடிக்கு தாங்கும், அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கிராஃபைட் பவுடர் இருக்குது, அதுக்கப்புறம் ஜிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் பொட்டாசியம் இருக்குது. இப்போ பொட்டாசியம், ஜிங்க்கு, கிராஃபைட் அழகாக போச்சு. இதில் வந்து உள்ளே இருக்கிற கிராஃபைட் பொடிக்கும் கதிர்வீச்சு இருக்கிறது, பொட்டாசியத்துக்கும் கதிர்வீச்சு இருக்கிறது. பொட்டாசியம் 40, பொட்டாசியம் 39, இதுக்கெல்லாம் கதிர்வீச்சு இருக்குது. அப்போ இந்த கதிர்வீச்சு இருக்கிறப்ப என்ன, நம்ம இயற்கையாகவே இது அமைஞ்சிருது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 48 நாள் ஆகிப்போச்சா, 30 நாள் வெள்ளை எழுதியாச்சு, 30 ஆம்பியர். ஒரு 11 நாள் 3 பச்சை எழுதி வச்சுருந்தேன், அதில் ஒரு 10 ஆம்பியர், அப்போ 40 ஆம்பியர் ஆச்சு. இப்போ இந்த நான் 3 நாட்களாக ஒரே எல்இடி வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்து இது குறையாமையே பார்த்துக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2.2 வோல்ட் நெட்டு இருக்குது. காலையில் 2.1 இருந்துச்சு, அப்புறம் வந்து மறுபடியும் ஓய்வு கொடுத்து 2.2 வோல்ட் வந்தது. லேசாக சூரிய வெளிச்சல் வைக்கிறதுனால வந்தது. ஆனால் சூரிய வெளிச்சம் வச்சாலும் அது 5 நிமிஷம் தான், அதெல்லாம் நிற்காது. சும்மா போகிற ஒரு பயிற்சி கம்பெனி அதை பார்த்துட்டு கூகுள் முண்டம் என்ன சொல்லுதுன்னு கூட்டேன். கூகுள் நோட் புக் முண்டம் தப்பாக சொல்லுது. அது வெப்பத்தில் விரிந்தது முண்டமே, இது தொடர்ந்து மின்சாரம் வந்துட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லு முண்டம். கூகுள் நோட் புக் முண்டமே தப்பாக எழுதாத. நான் சொல்கிறத உள் வாங்கிட்டு அப்படியே எழுதி மூடிட்டு கம்முன்னு, புரியுதா? அப்படின்னா தினமும் அது தருமா? அப்படின்னு செத்து போக வேண்டியது தானே. அது நான் 50 தடவைனாலும் ரீச் எங்கேயாவது அது அப்படியே பண்ணாலும் ஒரு தடவை 1 மில்லி வோல்ட்டோ 1 மில்லி ஆம்பி ஏறி ஒரு வினாடி கூட எரியாது. ஆனால் அப்படியே வெப்பத்தில் சூடு பண்ணால் கூட அரை மணி நேரம் அந்த வெளிச்சம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது மூடிட்டு கீழே இறங்கிட்டு 2.2 நிற்குது. 2.4ங்கிறது தற்காலிகம் தான். அது தினமும் 2.4 வருமா? எந்த செத்து போன பேட்டரியும் தினமும் வராது. அது இந்த கூகுள் நோட் புக் முண்டத்துக்கு தெரியாது. அது செயற்கை நுண்ணறிவு முண்டம். அது செய்து பார்க்காம சும்மா தகவலை வச்சுட்டு டூ படிக்கிறது தான். நான் கூகுள் நோட் புக் முண்டத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு ஒரு டைப்பிஸ்ட் வேணுங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படின்னா இது உள்ளே இருக்கிற அந்த கதிர்வீச்சை தொடர்ந்து தக்க வைக்க முடியுமான்னு பார்த்துருக்கேன். அதுக்கான மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால எனக்கு தேவை இது வந்து இப்போ 2.2 வோல்ட்டு இந்த 3 நாளாக குறையாமே நிற்குது.
அந்த 30 மில்லி ஆம்ப் குறையாமல் நிற்குது. இதுதான் நான் கூர்ந்து கவனிச்சுட்டு வரேன். இப்போ நான் ரொம்ப கவனிக்க வேண்டியது, ஏன் இந்த 2-3 நாளாக குறைந்த ஒரு 72 மணி நேரமாக 2.2 வோல்ட்லையும் 30 மில்லி ஆம்ப் ஏன் குறையாமல் இருக்கிறது அப்படின்னா, தொடர்ந்து இது அழுத்தத்துக்கு உண்டாகுது. இந்த கிராஃபைட் குச்சி நான் கழட்டுறதே இல்லை. அதே மாதிரி இந்த விளக்கை நான் கழட்டாமல் அப்படியே வச்சுட்டேன். இது கழட்டாமையே வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். கழட்டுதுன்னா மங்குது மறுபடி வருது. அப்போ இப்படியே நான் வச்சுட்டு 3 நாளாக வச்சுட்டு இருக்கிறேன். இது இப்படியே இந்த 2.2 வோல்ட்டும் காட்டிகிட்டே இருக்குது. நான் தொடர்ந்து இப்போ கூட கவனிச்சேன். நான் 2.2 வோல்ட்டும் 30 மில்லி ஆம்ப் காட்டுது. எப்படி இது குறையாமல் இருக்குதுன்னா, அந்த வெளியிருந்து உறிஞ்சி இவ்வளோ தள்ளிட்டே இருக்குது. அதே நேரத்தில் உள்ளே இருக்கிற கிராஃபைட் பொடியும் வெளியே இருக்கிற கிராஃபைட் குச்சியும் தொடர்ந்து அந்த பொட்டாசியத்தை தூண்டி அதையும் கதிர்வீச்சாக மாற்றி கொண்டு இருக்கிறது. அப்போ இயற்கையாகவே பொட்டாசியம் கதிர்வீச்சு உடையது, இயற்கையாக கிராஃபைட்டு கதிர்வீச்சு உடையது. அப்போ 2 ஆதாரமாச்சா. இப்போ வெளியிருந்து கிராஃபைட்டு மூலமாக தான் உள்ளே போகுது. அப்போ வெளியே இருக்கிறது ஒரு ஊடகம் வேணும், உள்ளேயும் ஒரு ஊடகம் வேணும். இப்போ அவுட்டர்லேயும் கிராஃபைட் இருக்கணும், இன்டர்லேயும் கிராஃபைட் இருக்கணும். இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 2 கதிர்வீச்சு இருக்குது. ஒன்று பொட்டாசியம் கதிர்வீச்சு உடையது, பொட்டாசியம் K40 39. நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், பார்த்தா தெரியும். மெட்டீரியல் முக்கியமாக. அப்புறம் வேறு மெட்டீரியல் நமக்கு தேவை. நமக்கு இதில் என்ன பயன்படுது, எது மலிவாக இருக்குன்னா கிராஃபைட் தான் ரொம்ப மலிவு. பொட்டாசியம் ரொம்ப மலிவு, கிராஃபைட் ரொம்ப மலிவு, துத்தநாக மலிவு, இரும்பு பயங்கர மலிவு. அப்போ நாம் இந்த கருவி கண்டுபிடிச்சி இந்த பேட்டரி தயாரித்தாலும் கூட உலகத்தில் எல்லா நாடுகளையும் நான் சொல்கிறது இருக்குது. 198 நாடுகள் இது இருக்குது. வறுமை கோட்டை போக்குவதற்கு இது இருக்குது. இப்போ தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 20 கிராம் உடைய இந்த பேட்டரி, 20 கிராம் இருக்கிற இந்த ஜெல் பேட்டரி, இந்த டியூரோசெல் 20 கிராம் இடையில் இந்த 20 கிராம் இடையில் இந்த டியூரோசெல் பேட்டரி நமக்கு இவ்வளோ ஆற்றலை தருகின்ற பொழுது 20 கிலோவில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னா, கதிர்வீச்சாக முழுமையாக மாறிவிடும். அதான் விஷயமே. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு போட்டு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான 20 கிலோமீட்டர் வரும்போது எக்கச்சக்கமான ஆம்பியர் வரும். 1 மணி நேரத்துக்கு 3 வோல்ட் வர வரைக்கும் நமக்கு 3 யூனிட்னு கிட்டத்தட்ட அப்படியே கணக்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் வரணும். அதுக்கு நாமே தான் இந்தியாவிலே தயாரிக்கணும். ஆகிய இது முறையாக விண்ணப்பம் செய்திருக்கிறோம், காப்புரிமைக்கு விண்ணப்பம் செய்திருக்கோம். அது இங்கிலாந்தில் காப்புரிமைக்கு 60 UK பவுண்டு கட்டி ஒரு விண்ணப்பம் செய்து விண்ணப்ப எண் வாங்கியாச்சு. அது முறையாக அது பண்ணப்படும். அது 2 ஆண்டுகள் ஆகலாம். இப்போ என் பொண்ணு இங்கிலாந்தில் இதை செஞ்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கல்லூரி ஆசிரியர்களை சந்தித்து பேசலை. முறையாக கல்லூரி ஆசிரியரை சந்தித்து பேசி அவர்களை ஒரு 30 நாள் கவனிக்க சொல்லி நான் அடுத்த வேலையை பண்ணணும். சரியா? அப்போ ஆனால் இதில் என்னென்னா, நான் தொடர்ந்து இதுக்கு பயிற்சி கொடுக்க இது இந்த நடுநிலை அப்படியே நின்றுச்சுன்னு போய் இப்போ இன்றைக்கி பார்த்தா இந்த 3 நாளாக இந்த 2.2 வோல்ட்டும் 30 மில்லி ஆம்ப் இருக்கிற மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது பயிற்சி பெற்று விட்டதுன்ற அர்த்தம். இப்போ உள்ளேயும் பயிற்சி நடக்குது, வெளியும் பயிற்சி. அப்போ தொடர்ந்து அழுத்தத்தில் உற்பத்தி செய்யும் பொழுது ஒரு ஐசோடோப் உள்ளே இருக்க எல்லாத்தையும் ஐசோடோப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். இப்போ வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எவல்யூஷன் சேஞ்சஸ்ன்னு அர்த்தம். இப்போ இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவங்க யாருக்கும் தெரியும். இப்போ இந்த எவல்யூஷனுக்கு பயன்படுத்துகிறேன். அப்போ இப்படி தொடர்ந்து நமக்கு 10 வோல்ட் இருந்தால் 20 வோல்ட் இருந்தால் நமக்கு தவிர நிலையான ஒரு வோல்ட் இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். அது 10 வோல்ட்டாக இருக்கலாம், 100 வோல்ட்டாக இருக்கலாம், 1000 வோல்ட்டாக இருக்கலாம். 20 வோல்ட் செய்யும் பொழுது நிலையாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இப்போ நான் 20 கிராம் இருக்கிறத வைத்து பார்க்கும் பொழுது இப்போ 2.2 வோல்ட்டெல்லாம் நிற்கிது. ஏன் இது குறையவே இல்லை? சரி, அப்படியே ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி 2 வோல்ட்டுக்கு போச்சு, கழட்டி வச்சுட்டேன். அப்புறம் வச்சு பார்த்தா ஒரு 3 நாள் 1.5 நாள் கழித்து பார்த்தா அது 2.2 வோல்ட்டுக்கு வந்துருந்தது. என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்இடி வச்சு பச்சை எல்இடி வைக்கும் பொழுது 2 எல்இடி வச்சுக்கும்போது கொஞ்சம் மங்கலாக இருந்தது. அது கழட்டி போட்டு ஒரு எல்இடி நல்ல பிரகாசமாக இருந்தது. அப்போ பிடிச்சிட்டு அப்படின்னா அந்த 3 நாள் இந்த பிரகாசம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ எப்போ பார்த்தாலும் 2.2 வோல்ட்டு காட்டுது. அதுதான் பெரிய விஷயம். இது செத்துப்போன செல்லு. சரி, இப்போ உயிரோடு இருக்கிற செல்லு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். இது உயிரோடு இருக்கிற செல்லு. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 வச்சது. இன்றைக்கி மே 8. அதில் ஒரு 5 நாள், இதில் ஒரு 8 நாள், 13 நாட்கள் ஆகிவிட்டது. 13 நாட்களாக இது எரிந்து கொண்டு இருக்கிறது. 13 ஆம்பியர் தந்திருக்குது. ஆனால் இயற்கையாக இருக்கிற ஆம்பியர் 3 ஆம்பியர் 6 ஆம்பியர் தான் இருக்குது. இதுவும் டியூரோசெல் தான். பாருங்கள், சைனா தயாரிப்பு டியூரோசெல். சைனாலேருந்து இறக்குமதி செய்து டியூரோசெல்.